வணக்கம். இன்னைக்கு விஷ்ணு லீவ்ல இருக்கார். அதனால விஷ்ணு சார்பா நான் இங்க உட்கார வந்திருக்கேன். உங்க கேள்வியை கேட்கலான்னு. கோவப்படாதீங்க, விஷ்ணு வந்துருவாரு. நான் அவரை ரீப்ளேஸ் பண்ணதுக்காக வரல. இன்னைக்கு என்ன கேட்கணும்னு வந்திருக்கேன்னா, நான் இப்போ ட்விட்டர்ல நிறைய ஆக்டிவா இருக்கேன். ஸோ இந்த ஆக்டிவா இருக்கும்போது இந்த ஜெயராம் ரமேஷ் சார் ஒரு ட்வீட் போட்டார். அது இங்க போட சொல்றேன், நீங்களும் பாருங்க. இங்கிலீஷ் தான் எழுதியிருக்கு. அது என்ன எழுதியிருக்குன்னா, இதுமாரி நம்ம அரசாங்கம் இந்த லோக்சபான்னு நம்ம மேலே இருக்கிறதுல 2 இருக்குது, ராஜ்யசபா லோக்சபா. இது லோக்சபாவில் ரெப்ரசன்டேஷன், ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கை பார்த்தா எனக்கு மண்டே சோரியது மாரி இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நாட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் போலரைஸ்டாக தான் இருக்கும். இந்தமாரி நேரத்தில் இப்படி பண்ணது கரெக்டாக இல்லையா, இல்லாட்டா என்னதான் திங்கிங் நம்ம அரசாங்கத்துலேருந்து இதுமாரி எங்கள் அண்ணன் சொல்கிற மாரி கசக்கி கசக்கி யோசிச்சு பண்ணுறாங்க. இது எதுக்கு தான் இப்படி செய்கிறாங்க, இதில் ஏதாவது லாஜிக் இருக்கான்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதனாலே கொஞ்சம் புரியல. அது லோக்சபா ராஜ்யசபான்னு 2 இருக்குது. இந்த லோக்சபாவில் என்னென்னா இஸ் எலெக்டட் பை த பீப்புள். இட்ஸ் கால் த பீப்புள் ஆஃப் ஹவுஸ். லோக்சபா, லோக்னா பீப்புள், மக்களவை. ராஜ்யசபாவைனா ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ், இன்டைரக்ட்லி எலெக்டட். இந்த ராஜ்யசபாவுக்கு பவர் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி பவர் ரிசைட்ஸ் வித் லோக்சபா, வித் த பீப்புள் who are voted directly. ஒரு பிரைம் மினிஸ்டர் டு பி இன் பவர், ஒரு பிரதமராக பவரில் இருக்கணும்னா ஈ ஷுட் ஹேவ் அ சிம்பிள் மெஜாரிட்டி இன் தி லோக்சபா. ஸோ லோக்சபா கிட்ட அவருக்கு மெஜாரிட்டி இருந்ததுன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் 272 சீட்டு வேணும் இன்னைக்கு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாருன்னா, தெர் இஸ் சம்திங் கால்டு வி ஹேவ் டு as பாப்புலேஷன் இன்க்ரீசஸ், நம்மளோட லோக்சபா சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது ரெகுலராக ஆகிட்டு இருந்தது. 1971 ஒரு டிஸ்பியூட் வந்துடுச்சு. ஏத்தரிச்ச சவுத்துக்கு கம்மி ஆகிடுச்சு, நார்த்துக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா அப்போவே பாப்புலேஷன் பிளானிங்கோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதான் நீங்கள் சொல்லுங்களேன், V2+2 V2+1 அதெல்லாம் இந்த ரெட்டு கலர்லாம் அப்போவே ஒட்டி ஒட்டி இருக்கும். அதெல்லாம் வந்துருச்சு. உடனே இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க, 25 வருஷத்துக்கு அதை தூக்கி தள்ளி போட்டு 30 வருஷத்துக்கு தள்ளி போட்டுரு. let the next generation decide, we cannot decide. So the time to come 2001 திருப்பி வந்தது லாஸ்ட்டாக. அப்போ வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, ட்ரை பண்ணி பார்த்தார். கமிஷன்லாம் போட்டாங்க, எல்லாரும் அப்போஸ்ட். they couldn't find an equitable formula. எல்லாருக்கும் ஒத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபார்முலா ஒத்துக்கு எல்லாரும் சந்தோஷப்படுறது ஒரு ஃபார்முலா இல்லை. அவர் என்ன சொல்லிட்டாரு, இப்போ பண்ண வேண்டாம், 2026 பண்ணிக்கலான்ட்டார். அவர் ஒரு 25 வருஷம் அவர் தள்ளி விட்டார். இப்போ 2026 வந்துட்டோம். இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுச்சுன்னா, 2 வாட்டி நம்ம லேடிஸுக்கு ரெப்ரசன்டேஷன் பாஸ் பண்ணிட்டோம். நல்லது தான். தட் இஸ் வில் பி ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு டு ஹாவ் கம்பல்சரி 30% ரிசர்வேஷன் ஃபார் விமன். வெரி குட். இப்போ அதில் என்ன ப்ராப்ளம்னா, ஆல்ரெடி இருக்கிறதே வி ஆர் அண்டர் ரெப்ரசன்டட். ஃபார் அ கண்ட்ரி ஆஃப் 140 கோடி பேருக்கு 543 பேர் தான் ரெப்ரசன்டேஷன். கேட்கறதுக்கு கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இட் ஷுட் ஆக்சுவலி பி 1200 மாதிரி இருக்கணும். பட் 1000 பேர் ஒரு சபையில் உட்காந்தான்னா தி பார்லிமெண்ட் ஹஸ் டு ரன் ஃபார் இயர்ஸ். தட் இஸ் 3 months ஒரு வாட்டி அந்த பார்லிமெண்ட் நடக்கணும். தட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ஆர் மென்ட் டு பி ரன். ஸோ பட் திரும்பி ஃபார்முலா ப்ராப்ளம். ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் அப்போ என்ன எழுதினோம்னா, பாப்புலேஷனை வச்சு வி வில் டிசைடுன்னு. டிபெண்டிங் ஆன் இந்தியாஸ் பாப்புலேஷன் அண்ட் டிபெண்டிங் ஆன் வாட் இஸ் ஒரு ஊரும் ஒரு கிராமத்தோட ஸ்டேட்டோட பாப்புலேஷனை வச்சு டிசைட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஃப்டர் 91 எஸ்பெஷலி சவுத் அண்ட் நார்த் டூ டிஃப்ரெண்ட் பாத். 2 விதமாக போயிட்டோம். நம்ம வி அடாப்டட். அதுக்கு முன்னாடியே 50s காமராஜ் ரஜினிகப்பா டைம்லேருந்து நம்ம எஜுகேஷனுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். தமிழ்நாட்டில் சாப்பாடெல்லாம் ஃப்ரீயாக போட்டு எல்லாரையும் காலேஜ் ஸ்கூலுன்னு உட்காத்தி வச்சு. ஸோ வென் தி ஐடி பூம் கேம், கர்நாடகா தமிழ்நாடு வர் ஃபர்ஸ்ட், தென் ஆந்திரா ஜாயின்ட் இன். கரெக்ட். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல் தி ஸ்டேட்ஸ் டெவலப்ட் வெரி மச். இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வந்தது, நிறைய ப்ராஸ்பெரிட்டி வந்தது, லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் வெண்ட் அப். ஸோ ஆட்டோமேட்டிக்லி பாப்புலேஷன் டிக்ளைன்ட் ஈவன் மோர். Normally when women get empowered, they don't have 5-6 children. So our population fell from 2.1 the replacement rate.
It's fallen to 1.3, 1.35. Actually, we are in danger of declining population. ஸோ 10 வருஷம் இன்னும் தள்ளி போட்டோம்னா 71 பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக தான் இன்றைக்கும் இருக்கும். ஸோ உனக்கு சீட் ஏறாது. சீட் ஏறுறதெல்லாம் நார்த்தில் ஏறும். அதை நீ ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இப்போ என்ன ப்ராப்ளம்னா வி ஆர் பேயிங் மோர் டேக்ஸஸ். சவுத் சொல்கிறீங்க. சவுத் இஸ் பேயிங் வே மோர் டேக்ஸஸ் அண்ட் அது வர ரிட்டர்ன் ரொம்ப கம்மி. இப்போ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகான்னா நான் 1 ரூபா கொடுத்தா எங்களுக்கு 26 பைசா வருதுன்னு. வேற உத்தரப்பிரதேஷுக்கு 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா 10 பைசா கொடுக்குறாங்க. ஸோ நவ் திஸ் டிபேட் ஹஸ் ரீஸ்டார்டட். வி ஹவ் கோவிட்னால நம்ம எவ்ரி 10 years யூ ஹவ் டு டேக் அ பாப்புலேஷன் சர்வே, சென்சஸ். அந்த சென்சஸை போஸ்ட்போன் பண்ணிட்டான். இப்போ தான் சென்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கன்னா இனிமேல் பண்ணுவோம். எவ்வளோ பாப்புலேஷன் கவுண்டிங் எக்ஸசைஸ் இஸ் ஸ்டார்டட் நோ. இப்போ இவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் 50% ஏற்றிடலாங்கிறாரு இந்த கரண்ட் கேபினெட். இது அவர் என்ன சொல்கிறாருன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி பாப்புலேஷன் ஆஃப் தி ஸ்டேட் எல்லாத்துக்கும் 50% ஏற்றிடலாங்கிறாரு. நல்லது தானே? அது எப்படி ஒத்துப்பான்? ஏனுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு என்ன டவுட்னா ஆல்ரெடி ஒரு ரேஷியோ இருக்குது, கரெக்டா? இவனுக்கு 10 இவனுக்கு 10 எல்லாம் ஒரு ரேஷியோ ஆல்ரெடி இருக்குது. அந்த ரேஷியோ அப்படியே டபுள் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு இன்னும் ஏறிடும். அவனுக்கு வந்து யூபியில் 80 இருக்குது. 80 will become 120 in UP. So they'll get 40 seats more. Tamil Nadu will become 39 plus 18. எவ்வளோ ஆகும்? 57. நீங்கள் ஷேரில் சொல்லுவீங்க டைல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸில் ஓனர் வந்து அப்படியே பண்ணி. ஆமாம். ஸோ 20 வந்து 30 ஆக்குவேன். ஸோ தி என்டையர் சவுத் இஸ் கெட்டிங் 66 seats. டபுள் ஆடுது. ஆனால் ஆக்சுவல் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 66 ஆகிடுது. நார்த் இஸ் கெட்டிங் 200 seats. இது பிரச்சனை தான். ரைட்டா? ஈஸ்ட்டு தனி, வெஸ்ட்டு தனி. இப்போ இது என்ன சொல்ல வரேன்னா நீ அட் தி எண்ட் ஆஃப் தி டே இப்போ 543 வில் பிகம் 50% ஏற்றினேன்னா இன்னொரு 170 ஏற்றுவேன். ஸோ யூ வில் மேக் இட் 700 seats. Roughly, I'm saying 143 exactly count பண்ணணும். That is 543ல 50% ஏன்னா 270 ஏற்றுவேன். ஸோ 543 + 270னா 640, 740, 800 and odd seats ஏற்றிடுவேன். ஸோ யூ ஹவ் டு கெட் 400 டு கெட் மெஜாரிட்டி. நார்த்லேயே 200 சீட் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சுன்னா நார்த்தையும் வெஸ்ட்டையும் ஜெயிச்சேன்னா உனக்கு சவுத்தும் ஈஸ்ட்டும் வேண்டாம். கரெக்ட். தி சவுத் அண்ட் ஈஸ்ட் cannot beat நார்த் அண்ட் வெஸ்ட். அப்படின்னா ஒன்று செய்யலாமே. நீங்கள் என்ன சொல்லலாம்னா நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டிஸ்பேன் ஈச் ரீஜனில் ஒரு அட்லீஸ்ட் இங்கே இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம்ல. அதெல்லாம் சொல்லலையே. இப்போ நீ என்ன சொல்கிற 50% ஏற்றுங்கிற. ஸோ நார்த்தில் நீ ஸ்ட்ராங்கு, நான் வீக்கு இப்போ. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நார்த்தை மட்டும் 200 உனக்கும் தரேன். ஆப்டிக்ஸ் பார்க்குறச்ச எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். சவுத்தில் நீ என்ன ஜெயிச்சாலும் நீ யூ ஹவ் டு வின் சவுத் அண்ட் அ போர்ஷன் ஆஃப் நார்த். இஃப் யூ வின் சவுத் அண்ட் ஈஸ்ட் ஆல்சோ யூ ஹவ் டு வின் அ போர்ஷன் ஆஃப் தி நார்த். வேற நார்த் அண்ட் வெஸ்ட் ஜெயிச்சா நம்ம இந்தியா வந்து வெறும் நார்த் இந்தியா மட்டும் தான் இருக்கும். நார்த் அண்ட் வெஸ்ட் அது கரெக்ட் இல்லை. ஆனால் ரிவர்ஸும் நீங்கள் சொல்லது கேட்கும்போது நம்ம டெமோக்ரஸின்னு சொல்லும்போது ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் சொல்லும்போது உங்கள் பாப்புலேஷன் ஜாஸ்தி இருந்தால் உங்களுக்கு ஜாஸ்தி. அதனால தான் இப்போ இல்லாட்டா நீ வந்து யூ ஹவ் டு சேஞ்ச் த ஹோல் திங். தென் வாட் வி ஹவ் அது கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் இல்லாமல் யூ ஹவ் டு மூவ் டு அ ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம். அது நடக்காது. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மேலே இப்போ ரூலிங் பார்ட்டி வந்து எதுக்கு இதை ஒத்துப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க. அதான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா அடித்தட சண்டை பார்லிமெண்ட்டில் இப்போ அடுத்தது போகும். ஆனால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அவங்க மெஜாரிட்டி தானே இருக்காங்க. இல்லை, மெஜாரிட்டி இல்லையா. திஸ் ஹாஸ் டு பி பாஸ் பை 2/3 or 3/4 மெஜாரிட்டி. கஷ்டம் தான். ஸோ இது எலெக்ஷன் வரதுக்காக ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக பண்ணுறாரு. இது இப்போ பேசின்னு இருக்காரு. இப்போ ரேவந்த் ரெட்டி அதுக்குள்ளே அதறிட்டான். ஐயோன்னு சொல்லிட்டான். அடுத்த சித்தராமையா எல்லாம் சொல்கிறாங்க தி சவுத் அண்ட் தி ஈஸ்ட் வில் யுனைட் அகேன்ஸ்ட் நார்த். ஸோ த ஹோல் திங் வில் பிகம் டிவிஷன். ஆல்ரெடி நார்த் இந்தியன் இங்கே வந்து ஓட்டை மாற்றிட்டாங்கிறதுக்கு ஒரு ரூமர் இருக்குது. டூ மெனி நார்த் இந்தியன்ஸ் இன் சம் சீட்ஸ் ஆர் டிஸ்டர்பிங் தமிழ்நாடு சீட்ஸ்ன்னு. அது ஆல்ரெடி இருக்குது. ஹிந்தி வந்து நம்ம மேலே தள்ள பார்க்குறாங்க, எல்லாம் ஹிந்தி. இப்போ ஒரு கட்சி இருக்குது என்டிகேன்னு நம்மளதில்.
ம் அவன் வந்து தமிழ் ப்ரைடு, தமிழ் நேஷ்னலிசம் தான் சொல்கிறான். ம். அவனுக்கு இது அல்வா கொடுத்த மாதிரி இருக்கும். அவன் சொல்றது உண்மை தானே. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே இப்போ என்ன பண்ணணும்னா, ம். யூ ஹேவ் டு ஃப்ரீஸ் திஸ். இது சொல்யூஷனே இல்லை. இது சொல்யூஷனே கிடையாது. நீங்கள் சொல்ற மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் அப்படி அது போகிறது. இப்போ இத்தனை நாள் வரைக்கும் அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் மன்மோகன் சிங் ஆப்போசிஷனும் கவர்மெண்ட்டும் பேசிகிட்டு இருந்தான். இப்போ யூ அண்ட் மீ ஆர் எனிமீஸ். நம்ம பேசவே பேசவே முடியாது. ஏன்? பிகாஸ் நீ ஆப்போசிஷன் லீடரை ஜெயிலில் வைக்கணும்னு பார்க்குற. ரோட்டில் பார்த்தாலும் அந்த பக்கம் ஓடி போயிடுறாங்க. ஆமாம். ஸோ இவனும் அவனும் இப்போ பொல்லார் ஆப்போசிட். கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி டிவைடிங் த பீப்புள். ரொம்ப கஷ்டம் அது. நீங்கள் டிவைட் அண்ட் ரூல் பிரிட்டிஷ்காரன் பண்ணது மாரி பிரிட்டிஷ்காரன் பண்ணுற மாதிரி பண்ணி இப்போ நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் ரூல். இட்ஸ் நாட் தமிழ்நாடு அலோன். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, ஒரிசா. நான் தான் பிஜு பட்நாயக் ஏதோ வாய்க்கு வந்தபடி திட்டான் நேற்று. அந்த பிஜு பட்நாயக்கை வச்சு தான் இவன் பவருக்கே வந்தான். கரெக்ட். ஸோ ஒரிசா, பெங்கால் டோன்ட் மேட்டர். ஸோ பெங்கால், ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா will not matter. And most of the money is coming from Kerala, Karnataka, Tamil Nadu, Telangana. கரெக்ட். எல்லா இண்டஸ்ட்ரிங்க தானே இருக்கு. And Andhra no. ஆமாம். இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் சொன்னது மாரி பெட்டர் டு கிக் த கேன் டவுன் த ரோட். இப்போ வேறு வழி இல்லை. ஏன்னா இது ஃபஸ்ட்டு அப்போசிஷனும் கவர்மெண்ட்டும் உட்காந்து பேசணும். இப்போ உட்காந்து நம்பிக்கையே இல்லை, எங்கே உட்காந்து பேசுவான். கரெக்ட். ஏன்னா இது ஜிடிபி வச்சும் பண்ண முடியாது ஸ்டேட் வைஸ். ஏன்னா அது உடனே அதோட சவுத்து ஜாஸ்தி ஆகிடும். ஆமாம், அவங்க ஆளருவாங்க. நீ வந்து ஜிடிபி பண்ணேன்னா, பெர் கேபிட்டா இன்கம் யூஸ் பண்ணேன்னா, ஆமாம், சவுத்து எங்கேயோ போயிடும். எங்கேயோ போயிடும். யார் பணம் வச்சுருக்கா, அப்புறம் பணக்காரங்க தான் நம்மளை ரூல் பண்ணுறாங்கன்னு அப்படி பேசுவாங்க. அப்படி பேசுவான். பணக்காரன் படித்தவன் இருந்தாலும் அது வேறு. இதுக்கு வழியே இல்லை. தொடாமல் இருக்கிறது தான் பெஸ்ட். நிறைய கிவ் அண்ட் டேக் வேறு இருக்கணும் அதில். பட் இப்போ நம்பிக்கைங்கிறதே ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது. ஆமாம், ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது. ஸோ எனிவே இதான் வாட் யூ வாஸ் ட்ரைங் டு சே. அதனால் இந்த ட்வீட்டை வந்து இப்போ கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா வி கேனாட் புஷ் இட் த்ரூ. அண்ட் இஃப் யூ ஆர் இன் சவுத் இந்தியா, நீங்கள் சவுத் இந்தியாவில் இருக்கீங்கன்னா, எ vote ஃபார் பிஜேபி இஸ் vote ஃபார் ஹிந்தி காலனைசேஷன். அதாவது எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும். நான் ஹிந்தியில் டெய்லி ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஹிந்தி நல்லா எனக்கு புரியும். இருந்தாலும் நான் பொறுப்போடு சொல்கிறேன், இந்த மாதிரி பில்லு வச்சு நார்த் இந்தியா வாண்ட்ஸ் டு காலனைஸ் சவுத் இந்தியா, இது மாதிரி பில்லை புஷ் பண்ணாங்கன்னா, அதனால் நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கும் நம்ம சில்ட்ரன் இண்டியோட இண்டிபெண்டன்ஸுக்கும் பிஜேபிக்கு இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் தான் நஷ்டம். நான் பிஜேபிக்கு சார்ந்த கட்சிக்கு போட்டாலும் உங்களுக்கு தான் நஷ்டம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.